சாமந்தியோட க்ரோத் டிப்ஸ் நான் உங்களுக்கு 1 by 1 ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வந்து ஒரு லாங் வீடியோ, பொறுமையாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சாமந்தி பிளான்ட் நான் வீடியோ போடுறேன், பட் வந்து இப்போ ஸ்டாக் இல்லை, எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. என்னால் பார்சல் தான் இன்னும் டிஸ்பேச் பண்ண முடியல டியூ டு வந்து நாளைக்கு மிலாட்டி நபி கவர்மெண்ட் ஹாலிடே, அப்புறம் சாட்டர்டே சண்டே 3 நாளுமே கொரியர் ஆஃபீஸ் லீவுன்னு சொல்லிட்டாங்க. எம்எஸ்எஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆர்டர்ஸ் டிஸ்பேச் பண்ணிட்டேன். வெப்சைட் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அது நாளைக்கு இல்லாட்டி சாட்டர்டே போட்டுருவேன் நான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ப்ரொஃபஷனல் கொரியர் கஸ்டமர்ஸ் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஹாலிடேன்றதுனால ரெகுலராக பார்சல்ஸ் டிஸ்பேச் பண்ண முடியல, இல்லாட்டி இன்றைக்கி நாளைக்குள்ளே நான் எல்லாரோட பார்சலும் டிஸ்பேச் பண்ணியிருப்பேன். ஒரு 25th ஆர்டர்லேருந்து அப்படியே பெண்டிங் நிற்கிது. ஓகேங்களா? ஸோ இந்த சாமந்தி செடிகள் ஸ்டாக் இல்லை, ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ் வீடியோ மட்டும்தான் இது ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரோஸ் நர்சரி சேனலை ஃபாலோ பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக நீங்கள் செடிகளை வளர்க்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் புது புது கலெக்ஷன் நீங்கள் எப்படி வாங்கலாம், எந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நாங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ சாமந்தி செடிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாட் சைஸ் 8 இன்ச்சு, அப்புறம் 8 இன்ச்சு முடிஞ்சதும் இன்னும் கொஞ்சம் க்ரோத் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 10 இன்ச்சுக்கு போகலாம். ஸோ இது 2 பாட் சைஸில் நீங்கள் க்ரோ பண்ணலாம். சாயில் மிக்சர் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில், வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா கோகோபிட் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இது கூட ஏதாவது உரம் போட்டு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் வந்து 50% அண்ட் 25 வந்து கோகோபிட் அண்ட் வெர்மி கம்போஸ்ட். ஓகேங்களா? இவ்வளோ தான் பாட்டிங் மிக்ஸ். கண்டிப்பாக பாட்டுக்கு அடியில் ஹோல்ஸ் இருக்கா, இல்லாட்டி நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஊற்றுற எக்ஸஸ் தண்ணி வெளியில் போகணும். சாயில் வந்து ஈரப்பதமாக மட்டும்தான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். மண் கையில் கொட்டவே கூடாது, குழன்னு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ரெகுலர் வாட்டரிங், ஒரு நாளைக்கு 2 வேளை நீங்கள் தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா சாமந்தி செடிகள் வந்து தண்ணி இல்லை, ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்படியே வாடி போகிடும். ஓகேங்களா? கிளைமேட்டை பொறுத்து நீங்கள் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றுறது 2 வாட்டி தண்ணி ஊற்றுறது டிஃபர் ஆகும். மழை காலத்தில் அண்ட் வந்து இந்த வெயில் காலம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்து ஃபெர்டிலைசருக்கு வர, இது ஹைப்ரிட் சாமந்திக்கு வேறு, நாட்டு சாமந்திக்கு வேறு. ஃபஸ்ட் எல்லாருமே அதை புரிஞ்சுக்கோங்க. ஹைப்ரிட் சாமந்தி தான் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே நீங்கள் வந்த உடனே நாங்கள் பூவோடு தான் கொடுத்துருப்போம். பூவை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிடணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு மொக்கா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன்னா அது மலர்ற வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே ப்ரூன் பண்ணிவிடுங்க. ப்ரூன் பண்ணிவிட்டு நல்ல வெயிலில், ஓகேவா, நல்ல வெயிலில் டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் எடுத்து போட்டுடலாம். வந்ததுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு நீங்கள் ஷேடில் வச்சு தண்ணி ஊற்றுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது உடனே பண்ண வேண்டியது கிடையாது. டைரக்ட் சன்லைட்டில் இல்லாமல் கொஞ்சமாக மாட்ரேட் சன்லைட்டில் வச்சு நீங்கள் இந்த ப்ராசஸ் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் செட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். பூக்களை ஃபுல்லாகவே ப்ரூன் பண்ணிவிட்டு செடிகளை வந்து நல்லா வெயிலில் போட்டுருங்க. வெயிலில் போட்டு ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட். இந்த எப்சம் சால்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் ஷாக். எங்கள் ஊரில் வந்து நான் உங்கள் ஊருக்கு காமிச்சிருக்கேன், நாமக்கல் காமிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊர் கிளைமேட் வேறையாக இருக்கலாம். அந்த கிளைமேட்டுக்கு அதை வந்து சூட்டபிள் ஆக்கிறதுக்கும் க்ரீனிஷாக ஃப்ரெஷ் லுக்காக கொடுக்கக்கூடியதுக்கு தான் இது. ஓகேங்களா? அடுத்து 15 days கழித்து நீங்கள் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஹியூமிக். ஹியூமிக் வந்து உங்களோட ரூட் க்ரோத்தை நல்லபடியாக வைக்கும், அதுக்காக தான் அந்த ஹியூமிக். நெக்ஸ்ட்டு வந்து என்பிகே. இது எல்லாமே 15 days ஒன்ஸ் தாங்க. என்பிகே, இந்த என்பிகே வந்து ஆல் 19 இருக்கலாம், இல்லாட்டி எனிஹா உங்களுக்கு எது லோக்கலில் கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே லிக்விட் ஃபார்மில் கொடுங்க, கிரானுவல் ஃபார்ம்ஸில் கொடுக்காதீங்க. ஏன்னா கிரானுவல் ஃபார்ம்ஸில் வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்குது. சில பேர் அது தப்பாக கூட கொடுக்குறீங்க. அதனால் பெட்டர் நீங்கள் லிக்விட் ஃபார்ம் போயிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த செடிக்கு எவ்வளோ தண்ணி பிடிக்குதோ அவ்வளோ நீங்கள் அந்த ஒரு ஜக்லேயோ மக்லேயோ ஊற்றிட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஓகேங்களா? என்பிகே முடிஞ்சதா? என்பிகே முடிஞ்சதும் நீங்கள் கொடுக்க வேண்டியது அடுத்து 15 days கழித்து வந்து பார்த்திங்கன்னா டிஏபி கொடுங்க. சாரி, என்பிகே கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லலையா? என்பிகே வந்து உங்களோட பிளான்ட் க்ரீனிஷ் அண்ட் ஸ்டெம் ஸ்ட்ராங்னஸ் அண்ட் ஃப்ளவர் பூஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து டிஏபி வந்து நீங்கள் அதையுமே தண்ணியில் கரைச்சி கொடுங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் பிளான்ட்டுக்குமே சத்து ஈக்குவலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் கொடுக்குற அந்த ஃபெர்டிலைசர்லேருந்து ஹோல் பிளான்ட்டுக்குமே நீங்கள் வந்து ஈக்குவலாக சத்துக்கள் பரப்பி விடும். டிஏபி போட்டிங்கன்னா கொஞ்சம் இது களை செடிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா களை செடிகள் சத்து எடுத்து ஒரு சில நேரத்தில் அது ஃபாஸ்ட் க்ரோத் ஆகிடும். அப்போது செடிகளுக்கு சத்து கம்மியாக போயிடும். களை செடிகள் இல்லாமல் இருக்கும் போது தான் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? அது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா
வெர்மி கம்போஸ்ட். இந்த வெர்மி கம்போஸ்ட் உங்களோட செடிகளை எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷ்னஸ்க்காக தான் இந்த வெர்மி கம்போஸ்ட் அண்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? இதுவே ரெகுலராக நீங்கள் 15 days ஒன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு செடியை நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னா போதும். அதுக்கு பக்கத்துலேருந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சாப்லிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சேம் ப்ராசஸ் தான். சாப்லிங்ஸ் வளர்ந்து பெருசாகி பூ வைக்கிற டைமுக்கு அடுத்தடுத்து இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா பெருசாக சூப்பராக ஒரு 2லேருந்து 2.5 வருஷம் வரைக்கும் நீங்கள் இந்த செடிகளை பராமரித்து பாதுகாப்பாக வளர்த்துக்க முடியும். கட்டிங்ஸ் போட்டால் வளருமா நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கான வீடியோ நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு அதை பற்றி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், கட்டிங்ஸ் போட்டால் எப்படி வளரும்ன்ட்டு எங்களுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக அடுத்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் கொரியரில் சாயில் ரெடியூஸ் பண்ணி வர்றதை எப்படி வளர்க்குறது, ரீபாட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும். கேமரா பிடிச்சி அவங்க எனக்கு ஹெல்ப் இருந்தால் தான் என்னால் அந்த வீடியோ எடுக்க முடியும். ஸோ அதனால தான் அந்த வீடியோ டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கு. நான் எல்லோரும் கமெண்ட்ஸும் பார்த்துட்டு தான் இருக்கேன். 1 by 1 ஒவ்வொரு குவரிஸாக நான் வந்து உங்களுக்கு தீர்க்கிறேன். இந்த பிளான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. அடுத்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸு வேறு கலர்ஸில் கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in another best video. Thank you.